பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ நமக. பைரவ ஆசீர்வாதம். பௌர்ணமி, முழு பௌர்ணமி. பௌர்ணமினாவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் பௌர்ணமி போல் பிரகாசிக்கணும்னு சொல்லுவாங்க. பௌர்ணமினாவே வெளிச்சம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் தேவை அப்படின்னா இன்றைக்கி பிரதானமாக இருக்கக்கூடியது லக்ஷ்மி கடாட்சம். எல்லாருமே கடனில் அல்லளப்பட்டு கடனில் குழப்பத்தில் தேவைக்கு மேலே நம்ம பாரத்தை சுமந்துக்கிட்டு கடன் சுமையிலிருந்து மீண்டு வெளியில் வரணும். அதுதான் பௌர்ணமி. நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிறப்பாக சொர்ண அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. வரக்கூடிய ஏப்ரல் 12/4/2025 பங்குனி 29 சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு ஹோமங்கள் யாகம் ஆரம்பித்து யாக பூர்ணாவதி முடிச்சுட்டு சொர்ண அபிஷேகம். இதுதான் சொன்ன வெளிச்சம் லக்ஷ்மின்னு சொன்னேன். சொர்ணங்கிறது எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு தேவையாகவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பொருள் மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஒரு பொருளை நம்ம பாதுகாத்து வைக்கிறோமோ அது போல் ஒரு காசுங்கிறது ஒரு பொருள் மாதிரி இன்றைக்கி நம்ம பாதுகாத்து லக்ஷ்மியை உருவாக்க வேண்டிய நிலைமையிலையும் அதை தங்க வைக்கக்கூடிய போராட்டங்கள் நம்ம இருந்துகிட்ருக்கோம். நம்ம தென்னக காசி பைரவா திருக்கோவிலில் சொர்ண அபிஷேகம், பௌர்ணமி சொர்ண அபிஷேகம், இதுதான் ரொம்ப விசேஷமே. சொர்ண அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் 108 காயின் கொண்டுட்டு வரலாம், அல்லது இங்கே வந்து வாங்கிக்கலாம். சொர்ண அபிஷேகம் என்ன? சொர்ண அபிஷேகம் 108 காயின் நம்ம தென்னக காசி கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சொர்ண லிங்கத்துக்கு சொர்ண அபிஷேகம். இந்த சொர்ண அபிஷேகம் பண்ணி தொடர்ந்து 9 மாதங்கள் பண்ணி அந்த சொர்ண காயின் 108 காயின் கொண்டு போய் பீரோவில் வச்சோம்னா, பீரோவிலையோ நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கல்லாவுலையோ வச்சுட்டோம் அப்படின்னா தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தோம்னா சொர்ணம் தங்கும், லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும், கடனில் இருந்து மீண்டு வரலாங்கிறத இந்த சொர்ண அபிஷேகம் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக வரக்கூடிய ஏப்ரல் 12 பங்குனி 29 சனிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு ஹோமத்தை ஆரம்பித்து பூர்ணாதி முடிச்சுட்டு சொர்ண அபிஷேகம் ஒவ்வொரு மாதம் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்கிற போது ரொம்ப சந்தோஷம். அதில் இருந்து மீண்டு வெளியில் வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், அது இதை விட சந்தோஷம். கண்டிப்பாக பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம்.